கேட்டாலே நமக்கு ஞாபகம் வர்றது அவரோட தற்காப்பு கலைதான். ஆனா நாம இன்னைக்கு பார்க்க போறது அதை தாண்டி ஒண்ணு, அவரோட தத்துவங்கள். குறிப்பா தனிப்பட்ட வளர்ச்சிக்காக அவர் சொன்ன விஷயங்களை பத்தி தான் நம்ம ஆழமா பார்க்க போறோம். நம்ம எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்திருக்கும் இல்லையா? ஒரே இடத்துல மாட்டிக்கிட்ட மாதிரி, செஞ்ச தப்பையே திரும்ப திரும்ப செய்ற மாதிரி, இல்லனா ஏதோ ஒண்ணு நம்மள முன்னாடி போக விடாம தடுக்கிற மாதிரியே இருக்கும். அது என்னன்னே தெரியாது. பாருங்க, ஓக்லாண்ட்ல நடந்த ஒரு பயங்கரமான சண்டையில ப்ரூஸ்லி ஜெயிச்சிட்டாரு. ஆனா சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அந்த வெற்றி அவருக்கு எந்த சந்தோஷத்தையும் கொடுக்கல. அதுக்கு பதிலா அவரோட சண்டை போடுற முறையில எவ்ளோ பெரிய தவறுகள் இருக்குன்னு அவருக்கு புரிய வச்சது. அந்த ஒரு நிமிஷம் அவரை ஒரு ஆழமான சுய பரிசோதனைக்குள்ள தள்ளிடுச்சு. அப்பதான் அவருக்கு ஒரு விஷயம் பளிச்சுன்னு புரிஞ்சது. பிரச்சனை வெளியில இல்ல, தனக்குள்ளதான் இருக்குன்னு. அந்த தேடல்ல அவர் கண்டுபிடிச்ச விஷயங்கள் தான் சுய அறிவுக்கான ஒரு சக்தி வாய்ந்த ஃப்ரேம்வொர்க்கா மாறுச்சு. இதை யார் வேணும்னாலும் அவங்க வாழ்க்கையில பயன்படுத்தலாம். சரி வாங்க, அவரோட தத்துவத்தோட முதல் ரொம்ப முக்கியமான கொள்கை என்னன்னு பாப்போம். இது ஒரு ரொம்ப எளிமையான ஆனா சக்தி வாய்ந்த ஒரு கட்டளையோட தொடங்குது. இதுதான் அவரோட ஜீத் கொண்டு தத்துவத்தோட மையம்னே சொல்லலாம். சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம வாழ்க்கைய திரும்பி பாருங்க. குறிப்பா நமக்கு சவாலா இருக்கிற விஷயங்களை உன்னிப்பா கவனிங்க. அதிலிருந்து வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது தான் இதோட நோக்கம். அவர் என்ன சொல்ல வர்றார்னா, நான் ஒரு டீச்சர் இல்ல, நான் சொல்றத அப்படியே செய்யாதீங்க, நான் ஒரு வழிகாட்டிதான். அவரோட அனுபவங்களை ஒரு மேப் மாதிரி வச்சுக்கிட்டு, உங்களுக்கான தனி வழிய நீங்க தான் கண்டுபிடிக்கணும். உங்க அனுபவத்தோட முழு கண்ட்ரோலும் உங்ககிட்ட தான் இருக்கணும். ஓகே, சொந்த அனுபவத்தை ஆராயணும்னு சொல்றது சரி. ஆனா அது எப்படி ஆரம்பிக்கிறது? முதல் ஸ்டெப் நம்மளோட மைண்ட் செட்டை மாத்துறது தான். உங்களை ஒரு ஆராய்ச்சியாளர் மாதிரி இல்லனா ஒரு டிடெக்டிவ் மாதிரி நினைச்சுக்கோங்க. இப்படி நீங்க யோசிக்க ஆரம்பிச்சாலே போதும். ஒரு பயத்தோடையோ பதட்டத்தோடையோ ஒரு விஷயத்த அணுகிறதுக்கு பதிலா ஒரு கியூரியாசிட்டியோட, ஒரு ஆர்வத்தோட அதை அணுகுவீங்க. இங்க என்ன நடக்குது, இதிலிருந்து என்ன கத்துக்கலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்பீங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா, நீங்க எடுக்கிற முடிவுகள்லாம் ஏதோ பெரிய விஷயம் மாதிரி, வாழ்க்கையோட முடிவு மாதிரி தெரியாது. அதுக்கு பதிலா எல்லாமே கத்துக்கிறதுக்கான ஒரு பரிசோதனை மாதிரி, ஒரு விளையாட்டு மாதிரி மாறிடும். ரொம்ப ஃபன்னா இருக்கும். சரி, அடுத்த கட்டத்துக்கு போலாமா? நம்ம மனசுக்குள்ள இருக்கிற ஒரு துப்பறிவாளரை எப்படி வெளிக்கொண்டு வர்றதுன்னு இப்ப பார்க்கலாம். ஆனா இந்த சுய ஆராய்ச்சியில ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. அது என்னன்னா, நம்மளோட பிளைண்ட் ஸ்பாட்ஸ், நம்மளோட குறைகளை நாமளே பார்க்க மாட்டோம். இதுக்கு ஒரே ஒரு காரணம்தான், நம்ம ஈகோ. தப்பு நம்ம மேல இருக்கும்போது கூட அது நம்மள வெளியில கை காட்ட வைக்கும். இந்த ரெண்டு குரலுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க. ஈகோவோட குரல் எப்பவும் இத செஞ்சே ஆகணும், 4 பேர் என்ன நினைப்பாங்க, ஏன் பேரு கெட்டிடக்கூடாது, இப்படிதான் யோசிக்கும். ஆனா ஆன்மாவோட குரல் அப்படி இல்ல. எது உங்களுக்கு உண்மையிலே ஒரு எனர்ஜியை கொடுக்குதோ, எது உங்களை நீங்களா இருக்க வைக்குதோ, அதை நோக்கிதான் உங்களை வழி நடத்தும். இதை இன்னும் நல்லா புரிஞ்சுக்க வாங்க ஒரு நிஜ வாழ்க்கை கதையை கேட்போம். ஒருத்தரோட வாழ்நாள் பழக்கத்துக்கு பின்னாடி இருந்த காரணம் எப்படி வெளியில வந்துச்சுன்னு பாப்போம். யோசிச்சு பாருங்க, ஒரு 4 வயசு பொண்ணு அவங்க அப்பாவோட இறுதிச் சடங்குல நிக்கிறா. சுத்தி மீடியா, ஆயிரக்கணக்கான மக்கள்னு அந்த இடமே ஒரு புயல் மாதிரி இருக்கு. ஆனா அந்த புயலோட மையத்துல அந்த பொண்ணு எந்த உணர்ச்சியுமே இல்லாம அப்படியே மரத்து போய் நின்னுட்டு இருக்கா. அந்த நிகழ்ச்சியெல்லாம் முடிஞ்சதும் ரொம்ப அன்பான ஒருத்தர் அந்த பொண்ணுகிட்ட வந்து, வா உனக்கு மிட்டாய் வாங்கி தரேன்னு சொல்றாரு. அந்த சோகமான நேரத்துல ஒரு சின்ன சந்தோஷத்தை கொடுக்க முயற்சி பண்றாரு. நம்புவீங்களா? 40 வருஷம் கழிச்சு அவங்க வாழ்க்கையில இருந்த உணவு பிரச்சனைகளுக்கு மூல காரணம் என்னன்னு தேடும்போதுதான் தெரிய வருது, அந்த ஒரு சின்ன வயசுல நடந்த சம்பவம் தான் அதுக்கு ஆணிவேர்னு. இத்தனை வருஷமா அவங்க கண்டுக்காம விட்ட அந்த உணர்வு ஆராய ஆரம்பிச்சப்பதான் அந்த உண்மை வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. இதுதான் ப்ரூஸ்லி சொன்னது, உங்க அனுபவத்தை ஆராயுங்கள்ங்கிறதுக்கு ஒரு சரியான உதாரணம். இதிலிருந்து நமக்கு ரொம்ப ஆழமான ஒரு விஷயம் புரிய வருது. நம்ம எதை நம்மளோட மிகப்பெரிய பிரச்சனையா, பெரிய பலவீனமா பாக்குறோமோ, அதுக்குள்ளதான் நம்மளோட மிகப்பெரிய பலமே ஒளிஞ்சிருக்கும். நம்ம பலமும் பலவீனமும் ரெண்டும் வேற வேற இல்ல, அது ஒரு நாணயத்தோட 2 பக்கங்கள் மாதிரி. உதாரணத்துக்கு, ஒருத்தர் மத்தவங்க கூட சுலபமா பழக மாட்டேங்கிறாருன்னு வச்சுப்போம். அது ஒரு பலவீனமா தெரியலாம். ஆனா அதோட இன்னொரு பக்கம் என்னன்னா, அவரால தனியா தன்னிறைவோட ரொம்ப சந்தோஷமா இருக்க முடியும். அதே மாதிரி ஒருத்தர் ரொம்ப மெஸ்ஸியா ஒழுங்காவே இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஆனா அவங்களால பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்ன்ற ப்ரெஷர் இல்லாம எந்த ஒரு குழப்பமான சூழல்லையும் ஈஸியா வேலை செய்ய முடியும். சோ விஷயம் என்னன்னா, இது நல்லது, இது கெட்டதுன்னு நம்மள நாமே ஜட்ஜ் பண்றது நிறுத்தணும். அதுக்கு பதிலா அந்தந்த சூழ்நிலையில நமக்கு உண்மையிலேயே என்ன தேவைன்னு கவனிச்சு ஒரு பேலன்ஸ கொண்டு வர முயற்சி செய்யணும்.
இப்போ நாம பார்க்க போறதுதான் இது எல்லாத்தையும் விட ஒரு சக்தி வாய்ந்த மனநிலை மாற்றம். இந்த ஒரு சிம்பிளான ஐடியா நாம சந்திக்கிற ஒவ்வொரு பிரச்சனையும் பார்க்கற விதத்தையும் மாத்தி போடும். நம்மள பல பேர் என்ன பண்றோம், பிரச்சனை ஒண்ணுனா அதுக்கான தீர்வு எங்கேயோ வெளியில இருக்குன்னு தேடிட்டு இருக்கோம். சில சமயம் ஆசிரியர் சொல்ற மாதிரி பசிச்சா சாப்பாட்டுல தீர்வு இருக்குன்னு நினைச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ள கூட தேடுறோம். ஆனா உண்மை என்னன்னா பிரச்சனைக்குள்ளேயே தான் பதிலும் இருக்கு. இந்த சிம்பிளான கணக்கு எடுத்துக்கோங்க. 3 + x = 10. இதுல xோட மதிப்பு கண்டுபிடிக்க நீங்க வேற எங்கேயாவது பார்க்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. அந்த தீர்வை கண்டுபிடிக்க நீங்க எங்க பார்க்கணும்? அது அந்த கணக்குக்குள்ளேயே தான் இருக்கு. நம்ம வாழ்க்கையும் அப்படிதான். தீர்வு எப்பவும் உங்க கையில தான் இருக்கு. நீங்க திறந்த மனசோட கேள்வி கேட்கணும், நல்லா கவனிக்கணும், அந்த பிரச்சனையே பின்தொடர்ந்து போகணும். அப்போதான் உங்க உண்மையான திறனை நீங்க கண்டுபிடிக்க முடியும். இப்போ உண்மையான கேள்வி என்னன்னா,